ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து வீட்டை விட்டு துரத்திட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியா போயிட்டு என்னடியே அஞ்சலி ஏதோ வந்து பிளான் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து எப்படி பிளான் பண்ணி உன்னை வந்து வெளியே துரத்தணும் பார்த்தியா? உன்னை வந்து வீட்டில் இருக்க சொன்ன வாயிலே உன்னை வந்து வெளியே போக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வந்து உன்னால் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழையவே முடியாது. நீ வந்து என்னைக்கு வந்து திறந்தறியா அன்னைக்கு தான் வந்து நீ இந்த வீட்டில் வந்து வருவே. அப்படி இல்லையா கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் நோட்டீஸ்க்கு வந்து பதிலாக சொல்லிவிட்டு நீ கிளம்பிட்டு இருந்தேன்னா நாங்கள் வந்து கார்த்திக் வந்து வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை வந்து செட்டில் பண்ணி விடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து என்ன கோவப்படுறான்னு சொல்கிறீங்க? ஏண்டி நான் வந்து விருப்பப்பட்டு கார்த்தியை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் என்னுடைய புருஷனோட சொத்தை வந்து எப்படினாலும் அழிப்பேன், பிரார்த்தனம் பண்ணும். உன்னை வந்து ஜெயிக்கிறதா என் வாழ்க்கை லட்சியமே. அதனால் வந்து நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதவும் பார்க்கலாம்டி. நீ வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து இந்த மாதிரி வந்து அகங்காரத்தோடு வந்து திரியிறோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு தான் வந்து லாஸு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லணும். பார்த்தீங்கன்னா என்ன இலக்கியா இவ கையில் போயிட்டு வந்து பேசிட்டே இருக்கு. இது ஒரு வீணாக போன தண்டனை தெரியாத எவ்வளோதான் வந்து சொன்னாலுமே வந்து மண்டைக்கு ஏறாது, நீ கிளம்பிவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனது நம்முடைய ஜானகியும் நம்முடைய இலக்கிய எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து கவலைப்படுறாங்க. இந்த அஞ்சலி வந்து மீண்டும் மீண்டும் என்னுடைய மகனோட வாழ்க்கையில் வந்து ரொம்பவுமே வந்து பிரச்சனை பண்ணுறா, என்னதான் வந்து பண்ணுறதுன்னே தெரியல. கூடிய சீக்கிரம் வந்து கார்த்தி வந்து பிரியாக்கில் வந்து லவ்வை சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் வந்து இவளோட கொட்டத்தை வந்து அடக்க முடியும். அப்படி இல்லைனா இவ என் மகனோட வாழ்க்கையை வந்து அழிச்சிருவா. அந்த டிவோர்ஸ் விவகாரம் என்ன ஆச்சு அப்படின்ட்டு வந்து கால் பண்ணி அந்த வக்கீலுக்கு வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா நம்முடைய எனக்கே யோசிக்கிறாங்க. அத்தை வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்களே, நம்ம வந்து என்ன செய்கிறது? நம்ம வந்து கார்த்திகையும் பிரியாவை வந்து நடிக்க தான் வந்து சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து அத்தை வந்து பிரியாவை வந்து கார்த்திகை வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்களே. நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒன்று பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம அத்தைக்கிட்ட வந்து மாட்டிக்குவோம். நம்ம வந்து இப்போதைக்கு வந்து வக்கீல் கையில் வந்து பேசுகிற மாதிரி வந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து அந்த கேஸோட ஹியரிங் வந்து வருமா, அந்த அஞ்சலி வந்து சம்மதிக்க வச்சுட்டிங்களா மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா இன்னும் இல்லை மேடம், நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு என்றைக்கு அந்த டேட் வருதுன்னு சொல்லுங்கள், நான் வந்து அவளை வந்து கோர்ட்டில் வந்து சாட்சி நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய கௌதம் பார்த்தீங்கன்னா பிரியா வந்து நடிக்க சொன்னது, பிரியா நீ இனிமேல் வந்து நடிக்காத, உங்கள் வீட்டில் நான் வந்து பேசுகிறேன், எங்கள் வீட்டுக்கு வந்து மருமகளை வந்து கார்த்தியை வந்து கல்யாணம் பண்ணியோ, கார்த்தி கூட வந்து பழகத்துலேயே உனக்கு வந்து தெரியும் அவன் வந்து எவ்வளோ ஜென்யூன் பர்சன்னு, நீ அந்த அஞ்சலியெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்முடைய பிரியா கையில் வந்து சொல்கிறாங்க. சரிண்ணே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கார்த்திகை போயிட்டு யாருக்குன்னா பிடிக்காது, எனக்கே வந்து பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் வந்து அண்ணன் நீங்கள் வந்து சொன்னதுனால தான் வந்து நான் வந்து நடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தி வந்து உங்ககிட்ட வந்து லவ்வாக சொன்னால் நீ வந்து ஏற்றுக்கோ, என்ன முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிடாத. அந்த அஞ்சலிக்கு வந்து நான் வந்து ஒரு பாடம் கற்பிக்கணும், அப்படி இல்லையா அவன் வந்து திரும்பி என்னுடைய தம்பி கூட வந்து வாழணும், அப்படி இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை வந்து உன்னோட தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து ஆனஸ்ட்டாக வந்து நம்முடைய கௌதம் வந்து பிரியாக்கில் வந்து சொல்கிறாங்க. நம்முடைய கௌதமும் பார்த்திங்கன்னா நினைக்கிற மாதிரி நம்ம பிரியாவும் கார்த்திகை வந்து சேர்ந்து நினைக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி